என் பேர் வடிவு நல்லமில்லி. எங்கள் பொண்ணு ஒட்டைப்பேட்டில் கொடுத்துருக்குறோம். கல்யாணம் பண்ணின்னு வந்து எங்கள் புள்ள மாதமாக இருந்தனால நாங்கள் ஒரு மாதத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வருவோம். ஒரு மாதத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது சொல்லிட்டு லாஸ்ட் மாதத்தில் கழுத்து வலி பிடிச்சி இருங்க 4வது மாதம் கூட்டு வந்து ஒரு ஊசி போட்டாங்க. அந்த ஊசி வந்து அலர்ஜி, அவளுக்கு இதுக்கு மேலே போடாதீங்கன்னு டாக்டரே சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே சரி இதுக்கு மேலே போட மாட்டோமா டாக்டர் சொன்னதுனால தான் திருப்பி மீண்டும் வந்து பார்த்துங்க. பார்த்து 9வது மாதத்துக்கு 9வது மாதத்துக்கு கூப்பிட்டு வந்துங்க. கூப்பிட்டு வந்து கௌதலிக்கு இது மாதிரி ரம்மி அவங்களே கூப்பிட்டாங்க. நந்தினி வான்னு சொன்னாங்க. போனாங்க, செக்அப் பண்ணி பார்த்துட்டு குழந்தை 2 ஆரோக்கியமாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், பணத்தை ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் ரெடி பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு உள்ளார கூட்டிகிட்டு போனாங்க. நான் சொல்லிட்டே போனேன் அலர்ஜி ஊசி அவளுக்கு ஆகாதுங்க, ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமா நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அதுக்குள்ளே பார்த்து அலர்ஜி ஊசி போட்டுட்டான். போட்ட உடனே டாக்டர் என்ன கேட்குறாங்க, டாக்டர் வந்து என்ன கேட்டாங்க, நீ எதுக்குமா அந்த அலர்ஜி ஊசி போட்ட, நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தலையே அடிக்கிறாங்க. டாக்டர் தலையே அடிச்சு டாக்டர் வந்து உயிர் ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிரு கூட டீச்சர் போட்டு வந்துட்டு இது நியாயமா சொல்லுங்க. உங்களை நம்பி வந்து செல்ஃபி அடிப்பீங்களா நீங்க? குழந்தை 2 இறந்துருச்சு, 2 பையனும் இறந்துருச்சு. இங்கேயே குழந்தை இறந்துருச்சு. ஆட்டு துடிப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஜிஹெச் பண்ணா காப்பாத்தில கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் பேரை கெட்டு போய் கூட்டு போய் அங்கே போட்டான். அங்கே போனா அங்கே அவளே எல்லாம் பண்ணது, அவளே போட்டு வந்துட்டான். இப்போ ஹாஸ்பிட்டல் பேர் நல்லா இருக்குன்னு போட்டு வந்து போல சொல்லுங்க. குழந்தை ஜிஹெச்சுக்கு போகுது சொல்லி தான் என்னால் முடியல, ஜிஹெச் கூட்டிட்டு போய் தான் கூட்டு போயிட்டு போட்டா சொல்லுங்க. அது கேட்டா செருப்புல அடிப்பாங்களா? பேர் அருண்குமாருங்க, ஒட்டப்பட்டி. என் ஒய்ஃப் பேரு நந்தினி. அவர் நல்லமல்லியில நாங்கள் கட்டிட்டு வந்திருக்கோம். போன வருஷம் 7வது மாதம் என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆனா. 2024 அவள் ப்ரெக்னென்ட் ஆனா. ப்ரெக்னென்ட் ஆனதையும் துடிப்பு வந்து ரத்த துடிப்பு இருக்குன்னாங்க. நாங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் அப்படி தங்கத்தட்டில் வச்சு தாங்க மாதிரி என் பொண்டாட்டி எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா 10 மாதம் என் பொண்டாட்டி அப்படி பார்த்துக்கிட்டாங்க. பெட்டை விட்டு இறங்க மாட்டா புள்ள, அப்படி வச்சு பார்த்துக்கிச்சு. இன்றைக்கி 4வது மாதம் வயிறு கீழே இறங்கிச்சுன்னு சொல்லிட்டு தையல் போடணுன்னாங்க. தையல் போடணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மட்டும் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அன்றைக்கி லைட்டாக ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. உடனே தையல் போட்டுடலான்னாங்க. அப்பயே அந்த டெஸ்டிங் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. பிள்ளைக்கு அப்பயே வந்து மயக்கம் வந்து வாமிட் பண்ணி லூஸ் மோஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து உடம்பெல்லாம் ரெட்டிஷ் ஆகி கீழே விழுந்துட்டா பிள்ளை. அப்பயே விழுந்துட்டா. அதுக்கு மேலே அவளை உடனே வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நார்மல் பண்ணி அவளுக்கு தையல் போட்டு இது பண்ணிட்டாங்க. அப்பயே வந்து அந்த இன்ஜெக்ஷன் அவளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். அப்போ வந்து அவளுக்கு இன்னும் அதிகம் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ட்வின்ஸு தையல் போட்டிருக்கு, காரில் தான் வரணும், காரில் தான் நாங்கள் போவோம். அவ்வளோ சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் இன்றைக்கி தான் டெலிவரி டேட் சொல்லி இருந்துச்சு சிசரிங் பண்ணுறதுக்கு. ஆனால் வியாழக்கிழமை அவளுக்கு திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னான். அதனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். காலையில் கூட்டிகிட்டு வந்ததையும் சொல்லிட்டாங்க. உடனே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. நானும் டேப்லெட் அது வாங்கிட்டு வயிற்றுக்கு போயிட்டு இருந்தேன் எங்கள் மெடிக்கலில். அவளுக்கு அந்த டெஸ்டிங் இன்ஜெக்ஷன் வந்து அந்த நர்ஸு இவ வந்து பார்த்துட்டா. நந்தினி என் ஒய்ஃப் வந்து அந்த இன்ஜெக்ஷனை பார்த்துட்டா. அவள் கொஞ்சம் படிச்சிருக்கான்றனால அவள் டக்குன்னு பார்த்துட்டா. எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடாதீங்க, இது எனக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னான். அந்த நர்ஸ் அதுக்குள்ள அந்த இன்ஜெக்ஷனை போட்டா. புள்ள நல்லா காரை விட்டு இறங்கி நடமாட்ட புள்ள உள்ள ஸ்டாண்ட் ரூமில் போய் படுத்து 2 குழந்தை துடிப்புக்குதுன்னு சொன்ன புள்ள அவள் திருப்பி எழுந்து வெளியே வந்தவளை அப்படியே கீழே புள்ள வாமிட் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்து அவளுக்கு பிபி லோவாகி சுகர் லோவாகி ஹார்ட் பீட் குறைஞ்சி உடனே மேலே தூக்கிட்டு போனாங்க. நான் பார்க்கல அவளை மேலே கொண்டு போனது. மேலே லிஃப்ட்டில் நான் கீழே இப்படி ஓடும்போது பார்த்தா தான் புள்ள இப்படி தலை தொங்கிடுச்சு. என்னடா அதுக்கு தலை தொங்கிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லை சார்னாங்க. அவங்க மாமியார் குமுதாவும் கூட வந்துட்டாங்க. என்ன நம்ம ரம்யா கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், குமுதா எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் அப்புறம் எங்கள் அம்மா போய் பார்த்தாங்க, நார்மலாக இருக்கா, ஓரளவுக்கு இதாகிக்கொண்டாங்க. நான் என்ன உள்ளே கூப்பிட்டாங்க. பார்த்தா இவ ஊன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் இப்படின்னு இருந்தேன். நல்லா இருக்குல்ல குழந்தை, எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் அப்படியே எல்லாம் லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த நர்ஸை வந்து அப்பயே வந்து ஒரு ஆம்பளை டாக்டர் திட்டுறாரு. எனக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சுதான் அங்கேயும் நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயே. நான் ஏதோ நினச்சிட்டு கம்மிட்டு இருந்துட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே அப்புறமா சார் துடிப்பெல்லாம் இருக்குது சார், அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கா, இப்போ ஹார்ட் பீட்டு பிபி இல்லை சுகர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம அவளை நான் வார்டுக்கு மாற்றுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திருப்பி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் திருப்பி வெளியே வந்துட்டேன். நான் திருப்பி துடிப்பு பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கன்னாங்க. இவங்க அதுக்குள்ளே எல்லாம் கலந்து பேசிக்கிட்டு துடிப்பு குழந்தைங்களுக்கு டவுன் ஆகிடுச்சு. என் தங்கச்சி உள்ளே போயிருக்கா, காதில் கேட்டுட்டா இந்த மாதிரி ஜிஹெச்சுக்கு மாற்றிடலாம், நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு உடனே இவங்க எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்கிட்ட கையெழுத்து வாங்கினு, சார் குழந்தைங்க துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் நந்தினியை நம்ம உடனே ஜிஹெச் கொண்டு போயிடலாம், இங்கே எங்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸு அவங்களே ஆம்புலன்ஸை வர வச்சு நந்தினியை ஏற்றிக்கிட்டு 4 நர்ஸோடு அங்கே ஆம்புலன்ஸ் அவங்க கொண்டு போய் சேர்த்தனா அங்கே என்னன்றாங்க, பிள்ளையை காப்பாற்ற முடியாது, குழந்தைங்கள இறந்து இவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, உங்கள் ஒய்ஃபு சீரியஸாக்குறாங்க, நீங்கள் கையெழுத்து போடுங்க
இவளை காப்பாற்றுறது கஷ்டம் தான் சொன்னாங்க. எங்கிட்ட இவ காப்பாற்ற முடியாதுன்னு தான் எங்கிட்ட டாக்டர் கையெழுத்து வாங்கினாரு. அவளுக்கு எல்லாமே செயற்கை சுவாசத்தோடு தான் எங்கிட்ட திருப்பியும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு குழந்தைங்க அவளை எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டிருக்கு. நான் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறேன், குழந்தை இறந்துருச்சு, இவளை முடிஞ்சாதான் நான் காப்பாற்றி கொடுப்பேன் தான் என்கிட்ட. நான் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது கவர்மெண்ட்ல இப்போ சுமாராக இருக்கா. அவள் தான் இந்த உண்மையெல்லாம் எனக்கு சொன்னான். நான் ஒன்றும் பண்ணல. நான் டாக்டர்கிட்ட கேட்கணும். மனுஷன்தான், நானும் மனுஷன்தான், வரவங்களும் மனுஷன்தான். வந்தா நாய் கூட கொஞ்சம் நல்லா பார்த்து நம்ம சாப்பாடு போட்டால் போடும். உனக்கு பணம் கட்டுறாங்கல்ல புள்ளிங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்குற வரவங்ககிட்ட நாயோட மோசமாக நடந்துக்காது. அவங்க லொல்லு பழிக்கிறது. இங்க வந்து கேட்டா அந்த நர்ஸ் எதுக்கு ஊசி போட்டுன்னு கேட்டா செருப்புல அடிக்கும்டா, வெளியே போடான்றா என்ன. நான் இங்க உட்காந்தேன்னா திருப்பி யாருக்கும் அந்த மாதிரி ஒரு இது வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. என் புள்ளிங்களுக்கு நடந்தது, என் மொண்டாட்டிக்கு நடந்தது வேற யாருக்கும் நடக்கக்கூடாது.